கன்னி ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க எதை செய்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறது, தனித்துவமாக அந்த வேலையை முடிக்கிறது. கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், மற்றவர்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த கன்னிக்கே உரித்தானது. அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க தன்னுடைய மனசுக்கு எந்தெந்த துறைகள் மிக சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் துறை, ஆரோக்கியம் சுகாதாரம் சம்பந்தமான துறைகள், வாழ்வியல் ரீதியான ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், பொது அன்னதானத்தில் நீங்கள் போய் உணவருந்துங்க. நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா இந்த அன்னதானம் சாப்பிடுங்க. பண நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. கன்னி ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய குண இயல்புக்கு எந்த மாதிரி துறையில் இவங்க வேலை பார்க்குறது அல்லது அந்த துறையில் இவங்க தொழிலாக எடுத்து பண்ணுறது, இப்படி செய்தால் இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஏற்றம், வளர்ச்சி, ஒரு நல்ல லாபத்தை இவங்க சந்திக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த கன்னியினுடைய ஒரு குணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே பர்ஃபெக்ஷன். எதை செய்தாலும் அதை ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறது, தனித்துவமாக அந்த வேலையை முடிக்கிறது. கடினமான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். இவங்களுக்கு எதை செய்தாலும் அதில் ஒரு ஒழுங்குமுறை எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? இவங்க எப்படி தன் வேலையில் அதை எதிர்பார்க்குறாங்களோ அதே தான் மற்றவங்க கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. அதே போல் இந்த கன்னி பார்த்திங்கன்னா தானிய வீடு அப்படின்னு பேருங்க. இதை அன்னதானம்னு சொல்லுவோம். மற்றவர்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த கன்னிக்கே உரித்தானது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்த இவங்களும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு வயிறார உணவளிக்கக்கூடியவங்க, ஒரு ஜீவனத்துக்கு வழியை காட்டக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வாங்க. தன்னுடைய மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இவங்களால பண்ணவே முடியாது. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு செட் ஆகாத ஏதாவது ஒரு துறைக்குள்ளே இவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன பாடுபடுவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம். டென்ஷன், கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக உட்காந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இவங்களுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா இயல்பாகவே இவங்களுக்கிட்ட கடின உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஸோ கடின உழைப்பு சார்ந்த ஒரு துறைகள் எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வேலை நேர்த்தியை எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்களுக்கு வேலையாட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நிரந்தரமான வேலையாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே போல் இவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை எங்கேயாவது இவங்க சொல்ல போக கடைசியில் பார்த்திங்கன்னா அது இவங்களுக்கே பிரச்சனையாயிடும். ஸோ இவங்க ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான், மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது வார்த்தைகளில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இவங்க குறை சொல்கிறாங்க, குத்தி காமிக்கிறாங்க, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி பேசுகிறாங்க. குறை சொல்கிறதையே ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. இவங்களோட இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்படி தாங்க மற்றவங்க நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சுட்டி காமிக்கும் போது கொஞ்சம் கவனமாக சுட்டி காமிங்க. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பேசுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு துறை அப்படிங்கிறது நிறைய வேலை ஆட்களோடு இருக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க வேலையில் சின்ன சின்ன தவறுகள் செய்தால் உங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகிடும். அதனால் இதில் வேலையாட்களோடு இருக்கக்கூடிய ஒரு துறையை இப்போ உங்களுக்கு எந்தெந்த துறைகள்
மிக சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் அனலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் துறை, ஐடி அண்ட் அட்மின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சுகாதாரம் சம்பந்தமான துறைகள், உணவு தானியங்கள் கூட்டுறவு வணிகவியல் இது சார்ந்த துறைகள், அதுக்கப்புறம் கல்வி மற்றும் பயிற்சி அளித்தல். ஸோ இந்த துறைகள் எல்லாமே இயல்பாகவே நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்குவீங்க, உங்களுக்கு நல்லாவே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகள் கால்நடை வளர்ப்பு இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது எந்த துறைகள் உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது உங்கள் குணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கனரக கட்டுமான துறைகள், ஆபத்தான வர்த்தகம் சார்ந்த துறைகள், ஒழுங்கற்ற சில்லறை கடைகள் இது சார்ந்த துறைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப அக்ரெசிவாக இருக்கக்கூடிய அந்த துறைகளும் உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா நீங்கள் சும்மாவே வேலையில் வந்து ஏதாவது ஒரு தவறு அப்படின்னா சுட்டி காமிப்பீங்க, அதை மற்றவங்க குறை சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் போதாக்குறைக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு எதிரிகள் மட்டும்தான் சுற்றி இருப்பாங்க. அதனால் இந்த துறைகளெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நான் இந்த துறையில் தான் இருக்கேங்க, இதிலிருந்து இப்போ வெளியில் போகவே முடியாது, நான் இங்கேருந்து தான் சமாளிச்சாகணும் அப்படிங்கிறப்ப நான் என்னவெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ வாழ்வியல் ரீதியான ஜோதிட ரீதியான பரிகாரங்கள். இப்போ அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சகல ஜீவராசிகளுக்கும் உணவளித்தல் இது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொது அன்னதானத்தில் நீங்கள் போய் உணவு இருந்துங்க, நேரம் கிடைக்கும்போது பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வச்சாங்க அப்படின்னா இந்த அன்னதானம் சாப்பிடுங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறப்போ சப்த கன்னிகளினுடைய வழிபாடு பண்ணுறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அபரிதமாக இருக்கும். அதுலேயும் வந்து சஷ்டி, இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது, சஷ்டிக்கு முருகன் கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுறது, அங்கே அன்னதானம் கொடுக்கறது, இது எல்லாமே நல்ல பலன்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மௌன விரதம் இருக்கிறது. ஸோ மௌன விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். அடுத்து வந்து இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் இது மாதிரி ஏதாவது ஒன்று, இந்த முத்திரைகள் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேலை இந்த பிஸ்னஸ் இது எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த கன்னி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த தொழிலாக பண்ணும்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் வாங்கி ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களை ரொம்ப சிக்கல்களில் விட்டுரும். ஆரம்பமே இவ்வளோ ரிஸ்கில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதே போல் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த பண நிர்வாகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது உங்களுடைய குடும்ப உறவினர்களுக்காகவோ உங்களை சேர்ந்தவர்களுக்காகவோ நீங்கள் தேவையில்லாத கடனில் மாட்டிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால இந்த கடன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருடைய கடனையும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்காதீங்க, ஏன்னா அது உங்களை பொருளாதார சிக்கல்களில் மாட்டி விட்டுரும். அதே போல் நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய வேலையில் இருக்கல என்ன வருமானம் வருது, அதில் நீங்கள் என்ன வாங்குறீங்க, எங்கே முதலீடு பண்ணுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர் தவிர வேறு யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களையும், அவசரத்துக்கு இது கூட நீங்கள் பண்ண மாட்டிங்களா அப்படியெல்லாம் வந்துட்டு உங்கள் கிட்ட இருந்து அந்த பணத்தையோ அந்த பொருளையோ வாங்கிட்டு போவாங்க. கடைசியில் திரும்பவும் வாங்க முடியாமல் நீங்கள் அவஸ்தைப்படணும். இந்த பண பரிவர்த்தனையினால் ஒன்று நீங்கள் பணத்தை இழக்கிற மாதிரி ஆகிடும், இல்லைன்னா அந்த உறவை இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது இன்னுமே நான் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ரொம்ப அக்யூரஸியாக எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலிருந்து இதில் நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் சொன்ன இந்த ஃபீல்டு ஓகே, இதுக்குள்ளே இன்னும் உட்பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.